Motorola வந்து G04s அப்படிங்கிற ஒரு என்ட்ரோல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 6.6 இன்ச்சுக்கான 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 537 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போது கார்னிங் கோல்ட் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தராங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ பிரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை யூனிசோக்கோட T606 அப்படிங்கிற ஒரு 1.6 GHz ஆட்டோ கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகிறதுல காரணம் ரொம்ப என்ட்ரோல் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. அது 139 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு வெறும் 25 மார்க் தான் கிடைக்குது. அதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான் ரன் பண்ண முடியுமே தவிர ஹெவியான ஆப்ஸோ மல்டி டாஸ்கிங்கோ இல்லை கேம்ஸ்க்கோ செட் ஆகாது. மற்றபடி இந்த ஃபோன் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM LPDDR4S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. இந்த ஃபோன் வந்து Android 14 OSல MyUX இன்டர்ஃபேஸ் என்னது கேமராஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட தராங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைட் பட்டனை தராங்க. IP52க்கான ரேட்டிங் இருக்குது. மேலும் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5000 mAh பேட்டரி 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடி 4Gக்கான VoLTE டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 6999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் மோட்டோரோலா வெப்சைட்டில் விற்கிறாங்க.